Hello children, welcome to our chat room. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் அம்பரீஷனோட ஸ்டோரி வழியாக ஏகாதசி விஷ்ணுவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதோட சேர்ந்தாப்போல இன்னொரு லெஜெண்டரி ஸ்டோரி ஒன்று இருக்குது, விச் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிளைனிங் அந்த சிக்னிஃபிகன்ஸ், அந்த முக்கியத்துவம் ஏகாதசிக்கும் விஷ்ணுவுக்கும் விஷ்ணு பக்தாளுக்கும் எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 24 ஏகாதசிக்கும் ஒரு மாதத்துக்கு 2 ஏகாதசின்னா ஒரு வருஷத்துக்கு 24 இருக்கு இல்லையா? அந்த ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கா. உங்களுக்கு திருப்பி ஞாபகம் பண்ணணும்னா அமாவாசை அண்ட் பௌர்ணமி, நியூ மூன் அண்ட் ஃபுல் மூன், இதுக்கு நடுவில் அது நியூ மூன் அண்ட் ஃபுல் மூன் 15th டேவாக இருக்குது. ஸோ நடுவில் 14 டேஸ். அந்த 14 டேஸ்க்கும் ஃபஸ்ட் டேக்கு பிரதம, செகண்ட் டே த்விதீய, தேர்ட் டே திருத்தீயை, ஃபோர்த் டே சதுர்த்தி, ஃபிஃப்த் டே பஞ்சமி, சிக்ஸ்த் டே சஷ்டி, செவன்த் டே சப்தமி, எயித்து டே அஷ்டமி, அப்புறம் நவமி, அப்புறம் தசமி, அந்த 11th டே ஏகாதசி. அந்த 11th டே அன்னைக்கு பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். இது விஷ்ணு பக்தா எல்லாரும் ஏகாதசி ஃபாஸ்டிங்னு ஃபாலோ பண்ணுவா. அதை போன கதையிலே பார்த்தோமே, எப்படி அம்பரீஷனை விரதம் இருந்துட்டு அடுத்த நாளைக்கு துளசி தீர்த்தம் சாப்பிட்றான் துவாதசி அன்னைக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஒன்றுமே சாப்பிடாம விரதம் இருப்பா, ஃபாஸ்டிங் இருப்பா. இதை சயின்டிஃபிக்காக கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கம்பேர்ட் டு த அதர் டேஸ் ஆஃப் த மந்த், அந்த 2 டேஸ்க்கும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இஸ் த லோயஸ்ட். தமிழில் சொல்லணும்னா காற்றழுத்தம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். 12th டேலேருந்து திருப்பி அது பில்டப் ஆகுது. அப்புறம் நியூ மூன் டே ஆர் ஃபுல் மூன் டே அன்னைக்கு அது நிறையவே ஹையஸ்ட்டாக இருக்கும். நம்ம பீச்சில் போய் அந்த டே அன்னைக்கு போய் பார்த்தோம்னா சமுத்திரத்துலலாம் பெரிய பெரிய டைட்ஸ் இருக்கும், ஹை டைட்ஸ்ன்னு பேர், பெரிய பெரிய வேவ்ஸ் வரும் அதில். இப்போ இந்த ஏகாதசிக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கான்னு சொன்னேன். காமிகா ஏகாதசி, மோகினி ஏகாதசி, சபலா, அம்லகி, ஆஷாட ஏகாதசி, உத்தான ஏகாதசி, கைஷிகி ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, அதுக்கு இன்னொரு பேர் பீஷ்ம ஏகாதசின்னு சொல்லுவா. நம்ம இப்போ கைசிகி ஏகாதசியை பற்றி ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டோரியை வராக பெருமாள் வராக புராணத்தில், கைசிகி அதில் பூமாதேவிக்கு சொல்கிறார். அவளை ஹிரண்யாக்ஷன்கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது அவள் பெருமாளை கேட்குறா, பிரபு உங்களுக்கு எப்படி பக்தி பண்ணுறவாளை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் பதில் சொல்லிச்சு ஒரு டயலாக் ஃபார்மில் சொல்கிறார், தேவி எனக்கு ஸ்ரத்தையோட பக்தி பண்ணுறவாளை தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு காலத்தில் ஒரு ஏழையாக இருந்த ஒரு புவர் பக்தன் எப்படி ஒரு பிரம்மராட்சசனுக்கு முக்தி வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற கதையை நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற. திருக்குறுங்குடிங்கிற ஒரு இடம் இருக்குது, அது இப்போவும் இருக்குது. அந்த பெருமாள் பேர் வாமன நம்பி, நின்ற நம்பி அப்படின்லாம் சொல்லுவாள். இந்த பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சைடில் ஒரு வில்லேஜ். அந்த கிராமத்தில் ஒருத்தன் இருக்கான், நன்னா பாட்டு பாடுவான், கிருஷ்ண பக்தன். ஆனால் அந்த காலத்துலலாம் எல்லாரையும் கோவிலுக்குள்ளே விடமாட்டாங்கிறதுனால அவனால் உள்ளே போக முடியல. அவனுக்கு நம்பியை கண்டா ரொம்ப பிடிக்கும், இந்த நம்பி பெருமாளை. அவனை பற்றி அவர் சொல்கிற போது அவனுக்கு பேரே இல்லாததுனால வராக பெருமாள் எப்படி அவனை ரெஃபர் பண்ணுறாருன்னா நம் பாடுவான் அப்படிங்கிறார். அப்படின்னா என்னை பற்றி பாடுறவன் அப்படின்ற அர்த்தம். எப்போதுமே அவன் அவரை பற்றி பாடிகிட்டே இருப்பான். கையில் ஒரு யாழை மீட்டிகிட்டே இருப்பான். யாழ்னா ஏக்தாரான்னு சொல்லுவான். ஒரு கம்பி இருக்கும், அதில் ஒரு தார் இருக்கும். இந்த பேஞ்சோலாம் இருக்கே அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவன் பண்ணி சேர்ப்பான். பண்ணுன்னா அது ஒரு டைப் ஆஃப் கந்தர்வ கானம், அதுக்கு கைசிகி பண்ணுன்னு பேர். அந்த பாட்டோட லிரிக்ஸ்க்கு கைசிகின்னு பேர், கைசிகி பண். இதை அவன் தினமும் பாடுவான். முக்கியமாக ஏகாதசி அன்னைக்கு
ஃபுல்லா விரதம் இருந்துட்டு, ஃபாஸ்டிங் இருந்துட்டு, அடுத்த நாள் காலையில 3 மணிக்கே எழுந்து குளிச்சுட்டு, அந்த ஃபாரஸ்ட் வழியா போய், அந்த நம்பியோட சந்நிதி இருக்கு இல்லையா? அந்த டெம்பிள். அங்க போய் வாசல்ல நின்னுண்டு, அந்த கைசிகி பண்ண ஃபுல்லா பாடுவான். வராக பெருமாள் சொல்றார், அவன் பாடுறதுக்கு வரானா இல்லையான்னு நான் முதல்லேருந்தே ரொம்ப ஈகரா, ஆவலா வெயிட் பண்ணின்னு இருப்பேன். எனக்கு அத கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நான் ஹாப்பி ஆயிடுவேன். அப்படிங்கிறார். ஒரு சமயம் என்ன ஆகுது, இந்த கார்த்திகை மாசத்து ஏகாதசியில அவன் அந்த மாதிரி குளிச்சுட்டு, துவாதசி அன்னைக்கு காலங்காத்தால போகும்போது, அந்த ஃபாரஸ்ட் வழியா போறான். அங்க ஒரு பிரம்ம ராட்சசன் இவன பிடிச்சுக்கிறது. போகக்கூடாதுன்னு தடுக்கிறது. பிரம்ம ராட்சசன் அப்படின்னா என்ன அர்த்தம்? போன ஜென்மத்துல பிராமணனா பொறந்து, ராங்கா ஏதாவது மந்திரத்த சொல்லி, ஏதோ பண்ணக்கூடாத பூஜை, ஹோமம்லாம் பண்ணி குடுத்ததோ என்னமோ, அத பத்தி தெரியாது. அந்த பாவத்தினால பிரம்ம ராட்சசனா இந்த ஜென்மத்துல பொறக்குது. அது அவன இப்போ பிடிச்சுண்டு விடமாட்டேங்குது. இவன் சொல்றான், "நான் இந்த வழியா 10 வருஷமா போயின்னு இருக்கேன். என்னை யாரும் தடுத்ததே கிடையாது. எனக்காக அங்க நம்பி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் உட்கார்ந்து காத்துன்னு இருப்பார். என்னோட இந்த கைசிகை பண்ண கேட்கணும், அந்த பாட்டு கேட்கணும்னு அவர் ரொம்ப ஆசையா உட்கார்ந்துருந்துருப்பார். வெயிட் பண்றார். நீ என்ன விட்டுடு" அப்படிங்கிறான். அதுக்கு அது சொல்லுது, "நான் கூட தான் 10 நாளா சாப்பிடவே இல்ல. எனக்கு கூட தான் ரொம்ப பசியா இருக்கு. இப்பவே நான் உன்னை பிச்சி பிச்சி தயார் பண்ணிட்டு பகவானுக்கு கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு அதை சாப்பிட போறேன்" அப்படிங்கிறது. பிரம்ம ராட்சசனா இருந்தா கூட அது தன்னோட ஆகாரத்தை பகவானுக்கு, "பகவானே நீ இன்னைக்கு ஆகாரம் கொடுத்துருக்க, அது உனக்கே சமர்ப்பணம் பண்றேன்" அப்படின்ட்டு அது சொல்றது. இந்த சென்டென்ஸ் இருக்கு. வராக புராணத்தோட கைசிக புராணத்துல இது இருக்கு. அதுக்கு நம்பாடுவான் சொல்றான், "நான் இப்பவே உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்." சத்தியம்னா ப்ராமிஸ். நான் போய் என்னோட பகவானுக்கு இந்த பாட்டை பாடி காமிச்சிட்டு, அவரை திருப்தி பண்ணிட்டு நான் வரேன். அப்ப நீ என்னை பிச்சு சாப்பிட்டுக்கோ, ஃப்ரை பண்ணி சாப்பிடு, மசாலா போட்டு சாப்பிடு, எப்படி வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நம்பாடுவான்னு சொல்றான். அதுக்கு அந்த பிரம்மராட்சசன் சொல்றது, "நீ திரும்பி வரேன்னுவ, நீ திரும்பி வரத நான் நம்பிண்டு உனக்காக நான் இங்க வெயிட் பண்ணணுமா? யார்கிட்ட நீ பேசுற? ஹூம் ஆர் யூ டேக்கிங் ஃபார் அ ரைட்? ஆர் யூ ஜோக்கிங்? யாராரும் அந்த மாதிரி திரும்பி வருவாளா? லைஃப்க்கு டேஞ்சர் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு இந்த ஃபாரஸ்ட் வழியா யார் வருவா? நான் நம்ப மாட்டேன்" அப்படின்னு இந்த பிரம்மராட்சசன் சொல்லித்து. அதுக்கு நம்பாடுவான்னு சொல்றான், "என்னோட விஷ்ணு பெருமாள் நம்பி, அவர் சத்தியம் பரம் தீமகி அப்படின்னா சத்தியத்துக்கே, ட்ரூத்துக்கே ஒரு எம்பாடிமெண்ட்டா, தட் மீன்ஸ் சத்தியஸ்வரூபம்னா இருக்கிறவர் நாராயணன். அவரோட டெவோட்டினா நான் போய் எங்கேயான விதானவனுக்கிட்ட போய் சொல்ல போறேன்னா, நான் ப்ராமிஸ் பண்ணேன்னா அது என் வழியா பகவான் ப்ராமிஸ் பண்றாருன்னு அர்த்தம். ஐ வில் கம் பேக்" அப்படின்ட்டு அவன் 18 டைப்ஸ் ஆஃப் எத்திக்கல் எரர்ஸ் சொல்றான். ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய பாப காரியங்களை சொல்றான். எப்படி பாரு, நம்ம சனாதன தர்மத்துல கலாச்சாரத்தையும் கோட் ஆஃப் கான்டக்டையும் ஸ்டோரி வழியா நமக்கு எப்பப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ அந்த ஸ்டோரி வழியா அந்த தர்மத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறா. 18 எரர்ஸ்ல வராக பெருமாள் எல்லாத்தையும் சொல்றார். யார்கிட்ட? பூமாதேவிட்ட. அது என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் 2 கொடுக்கலாம்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்கலன்னா அந்த பாவம். இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் லாயலாக இல்லைன்னா அந்த பாவம். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்து இன்னொருத்தனை சீட் பண்ணால் அந்த பாவம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஒருத்தரை ஒருத்தர் ஃபெய்த்ஃபுல்லாக இல்லாமல் சீட் பண்ணினா அந்த பாவம். யாரான கெஸ்ட் வந்தால் அவளுக்கு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசி, இல்லைன்னா அவளுக்கு நமக்கு நல்லதாக ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு அவளுக்கு லெஃப்ட் ஓவரை கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணா, அதாவது பந்தின்னு பேர். பந்தியில் சம பந்தியாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் சாப்பாடு தான் கொடுக்கணும். அது பண்ணலைன்னா அந்த பாவம். மாடு தண்ணி குடிக்கிற போது அதை விரட்டி விட்டா அது ஒரு பாவம். ஒரு ஏழை பசின்னு வந்திருக்கும்போது அவனுக்கு அந்த பசிக்கு ஒன்றுமே கொடுக்காம நம்ம மூஞ்சியை திருப்பின்னு போனோம்னா அதுவும் பெரிய பாவம். இந்த மாதிரி இவ்வளவு தூரம் நம்பாடுவான்னு சொன்னப்புறம்
அப்புறம்தான் அந்த பிரம்ம ராட்சசன், "சரி போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறது. அம்பாடுவான் போய் நம்பியோட கோவிலுக்கு போகிறான். அங்கே போய் அந்த கைசிக பண்ண பாடிட்டு மனசுக்கு நிம்மதியாக அங்கேருந்து கிளம்பி இந்த பிரம்ம ராட்சசன் கிட்ட வரலான்னு வரான். அப்போது நம்பி என்ன பண்ணுறார், ஒரு பிராமண வேஷத்தில் அங்கே போய் அது வராக பெருமான் சொல்றார், நான் ஒரு பிராமண வேஷத்தில் போய் நம்பாடுவான்கிட்ட, நீ அந்த பிரம்ம ராட்சசன் கிட்ட போகாத, உனக்கு தான் வேற ஒரு வழி இருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு, அது வழியாக நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் அதுக்கு அவன் என்ன சொன்னான், அவன் என்கிட்டேருந்து ரெஃப்யூஸ் பண்ணி, இல்லவே இல்லை, நான் அந்த மாதிரி அந்த பிரம்ம ராட்சசனை சீட் பண்ண மாட்டேன், அது ஸ்பிரிட் ஆனால் கூட பரவாயில்ல, நான் சொன்ன வாக்கை மாற மாட்டேன், நான் நம்பியோட டெவோட்டியாக இருக்கேன், எம்பெருமானுக்கும் எனக்கும் ஒரே ரிலேஷன்ஷிப் இருக்கு, நான் அப்படி நடந்துட்டா உலகத்தில் இருக்கிறவா ட்ரூத், சத்தியம், தெய்வ நம்பிக்கை இதிலெல்லாம் ஒன்றுமே அவளுக்கு நம்பிக்கை வராது, நான் அங்கே போகிறேன் அப்படின்ட்டு அவன் அந்த பிரம்ம ராட்சஸ் முன்னாடி போய் நின்றுட்டு, இப்போ என்னை நீ என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நிற்கிறான். பிரம்ம ராட்சஸ் என்ன பண்ணிட்டு அவனை சாப்பிட்டதா இல்லை, கையை நமஸ்காரம் பண்ணி 2 கையையும் கூப்பி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி, உன்னை மாதிரி ஒரு பக்தன், ஒரு பெரிய ஞானியா இருக்கிறவன், அவனை போய் சாப்பிட முடியுமா, இப்பவே நான் என்ன பாவம் பண்ணேனோ பிரம்ம ராட்சசனா இருக்கேன், இந்த பாவதி பாவத்தையும் நான் பண்ண மாட்டேன், இப்போ நீ எனக்கு ஒரு தானம் பண்ணணும், என்னன்னா எனக்கு முக்தி கிடைக்க வழி வேணும், அது எப்படின்னா நீ நம்பி முன்னாடி பாடினியே அந்த பன்னிசையிலேருந்து ஒரு பேராகிராஃப், ஒரு ஸ்டான்ஸா, அதுக்கு இருக்கிற புண்ணியம், நீ பாடின புண்ணியத்தை எனக்கு கொடுத்துரு, அப்போ நான் முக்தி கிடைச்சிடும் எனக்கு அப்படின்னு அது சொல்கிறது. அதுக்கு அவன் சொல்கிறான், ஐயோ நீ என்னோட உடம்பு எடுத்துக்கோ, உயிர் எடுத்துக்கோ, எது வேணா எடுத்துக்கோ, ஆனால் நான் என்னோட புண்ணியத்தை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்றான். அதுக்கு அது சொல்கிறது, இந்த பேர் உன்னோட மாதிரி ஒரு பக்தன்கிட்ட சரண்டர் ஆகி சரணாகத்தின்னு நான் வந்துட்டேன்னா அது பகவானுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அதனால தான் நான் கேட்குறேன், அந்த பாட்டோட ஒரு சென்டென்ஸோட புண்ணியத்தை கொடு அப்படின்னுட்டு அந்த புண்ணியத்தை எடுத்துட்டு முக்தி அடையிறது. இப்போ வராக பெருமாள் பூமாதேவி கிட்ட சொல்கிற, எனக்கு ஹியூமன்ஸ் எல்லாரும் ஒன்று தான், ஹை கிளாஸ் லோ கிளாஸ்ங்கிறதெல்லாம் கிடையாது, யார் என்கிட்ட பக்தி அண்ட் ஸ்ரத்தா டிவோஷன் காமிக்கிறாளோ அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கும் என்ன பிடிக்கும். இப்போ அவள் என்ன படிச்சிருக்கா, பணம் இருக்கா, ஏழையா இருக்காளா, லேடியா, மேனா, இல்லை அவள் என்ன தமிழ் லாங்குவேஜில் ப்ரே பண்ணுறாளா, தெலுங்கில் ப்ரே பண்ணுறாளா, கன்னடத்தில் பண்ணுறாளா, இல்லை சன்ஸ்கிருத்தில் சொல்கிறாளா, இல்லை வேறு ஏதான லாங்குவேஜஸில் சொல்லிட்டு இருக்காளா, இல்லை டைலக்ட்ஸில் சொல்கிறாளா, எதுவானாலும் பரவாயில்ல, ஸ்ரத்தா அண்ட் பக்தி இதுக்கு தான் நான் ரொம்ப இறங்கி வந்துடுவேன், அவள் பக்கத்தில் போய் இருந்துட்டு அவள் எப்போ என்னை பற்றி பாட போகிறான்னு என்னை எப்போ மனசில் நினச்சிக்க போகிறா அப்படின்னு நான் காத்துண்டு இருக்கேன், வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு பூமாதேவிட்டு சொல்கிறது. இந்த கதையை கைசிக ஏகாதசி அன்னைக்கு நம்பாடுவான் பாடுறதுனால அந்த திருக்குறுங்குடி அப்படிங்கிற அந்த ஊரில் அந்த டெம்பிளில் இதை ஒரு ட்ராமாவாக போடுறா, டான்ஸ் ட்ராமாவாக போடுறா, அது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணுறா. அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.